ஜெர்மனியில் கூடுதல் நேர ஊதியத்திற்கு வரி விலக்குக்கு சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான ஜெர்மன் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மக்களை அதிக நேரம் வேலை செய்ய ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் காரணமாக அரசாங்கம் 11 முதல் 45 மில்லியன் யூரோக்கள் வரை வரி வருவாயை இழக்க நேரிடும். எனினும் இந்த சீர்திருத்தம் பெரிய மாற்றத்தை உருவாக்குது என ஐஃபோ நிறுவனத்தின் புதிய ஆய்வு கூறுகிறது. இதன்படி அரசாங்கத்தின் இந்த திட்டம் 3000 முதல் 12000 புதிய முழு நேர வேலைகளை உருவாக்கக்கூடும். ஆனால் இது வரி வருமான இழப்பை ஈடு செய்ய போதுமானதாக இருக்காது. இதேவேளை ஜெர்மனியில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஊழியர்களை மட்டுமே கூடுதல் நேர ஊதியம் பெறுகிறார்கள். கடந்த ஆண்டு நாட்டின் 39.1 மில்லியன் தொழிலாளர்கள் 4.4 மில்லியன் பேர் மட்டுமே கூடுதல் நேர வேலை செய்தனர். அதிலும் 71% சம்பளத்திற்கு பதிலாக விடுமுறை எடுத்துக் கொண்டனர். ஏனைய சிலர் மட்டுமே செய்த மேலதிக நேர வேலைக்கு சம்பளத்தை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் சாதாரண கூடுதல் நேர வேலை நேரங்களுக்கு அல்லாமல் கூடுதல் நேர வேலைக்கான சம்பளத்திற்கு மட்டுமே அரசாங்கம் வரி விலக்களிக்க விரும்புகிறது. ஜெர்மன்